ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த புல்லி. இந்த கேமை வந்து ராக் ஸ்டார் ஜிடிஏ மாதிரி டெரிஃபிக்கான கேம்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக உருவாக்கப்பட்ட கேம் தான் புல்லி. இந்த கேம் வேர்ல்டில் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணமோ அதெல்லாம் இந்த கேம் வேர்ல்டில் நம்ம பண்ணி விளாட்லாம். ஸோ வாங்க புல்லியோட கேம் வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகலாம். இவர் தாங்க நம்ம கதாநாயகர் ஜிம்மி. வழக்கம் போல கேம் இன்ட்ரோவும் நல்லா இருக்குல்ல. Who are you? Mom, I thought you told me never to talk to strangers. Like I said before, Jimmy, please be nice to your new stepfather. ஓ, ஜிம்மியோட லைஃப்குள்ளேயே ஏதோ பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குங்க அவங்க ஃபேமிலிக்குள்ளாரையே. Okay, rich guy. I love it that you're twice as old as my grandfather and you're fat and bald. That's enough. I've had it with you, you little brat. ஜிம்மிக்கு அவனோட ஸ்டெப் ஃபாதரை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். You've upset your mother. I've got half a mind to beat you. Half a mind is right. Suddenly he realizes. I can't believe you, you little monster. We'll deal with you when we get back from our honeymoon next year. பாருங்க, பிள்ளைய தனியாக விட்டுட்டு ஹனிமூன் போயிட்டு நெக்ஸ்ட் இயர் தான் வருவோம், அது வரைக்கும் நீங்கள் தவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா பாருங்களேன். ரொம்ப கொடுமைங்க. ஜிம்மி ஒருவேளை இவ்வளோ ரூடாக இருக்கிறதுக்கு காரணமும் அதனால தான் நினைக்கிறேன். ஃபைனலி புல்வத் அகாடமிக்கு உள்ள பையில போய் சேர்த்து விட போகிறானுங்க. I'll think of you from our cruise ship. Whatever. என்னங்க ஸ்கூலே பார்க்க பயங்கரமாக இருக்குது. இது ஸ்கூல் தானா முதல்ல? ரைட்டுங்க, புல்வத் அகாடமியில் நம்மளை இறக்கி விட்டானுங்க. இனிமேல் நம்ம இங்கே தான் குப்பை கொட்டி ஆகணும். ரைட்டு, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஸ்கூல் லைஃபு. Why'd you marry that phony? What is wrong with you? பாருங்க, ஜிம்மிக்கும் அவங்க அம்மா பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பின்னாலேருந்து யாரோ வராங்க. You must be the Hopkins boy. Where'd you come from? We've been expecting you. Welcome to Bullworth Academy. ஆஹா, பில்டப்லாம் பயங்கரமாக இருக்கே. I'm sure you'll be very happy here. Very happy indeed. Anyway, I can't spend my life waiting around for naughty little boys. I've got a man to make happy. The headmaster is expecting you, Hopkins. ஹெட் மாஸ்டர் நமக்காக வெயிட் பண்ணுறாரா. அவரை போய் நம்ம பார்க்கணும். அவரோட ஸ்டடி இந்த பக்கம் இருக்குடா தம்பி அப்படின்றாங்க. ஓகே, நம்ம இந்த பக்கம் அப்படியே போவோம். இவன் என்னங்க ஹெட் மாஸ்டர் எப்படி புகழ்ந்து தள்ளுறா? ஒருவேளை இருக்குமோ? சரி சரி, என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்கூலுக்குள்ளே போவோம். ரைட்டுங்க, புல்லியோட கேம் வேர்ல்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இனிமேல் ஆட்டம் ஆரம்பம் நம்மளோட. பார்த்தீங்களா, வந்தோடனே நம்மளை வந்து பொழந்து கட்ட வரானுங்க. பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் நின்றுருந்தோன்னா நம்மளை அடிக்க வந்துடுவானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சேஃபாக பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்குள்ளே போகணும். அந்த எக்ஸ் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா ரேடாரில், அங்கே போகணும் நம்ம. இதுதான் நம்மளோட ஸ்கூல்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும். போன உடனே எங்கே, ஓ மேலேனா மேலே காட்டும் போல் இருக்குது அந்த ஆரோ. அதை ஃபாலோ பண்ணியே அப்படியே போகணும் நம்ம. அவ்வளோதான், பிரின்ஸிபல் ஆஃபீஸ் வந்தாச்சு. இதுதான். ஓகேங்க. Ah, yes. So you must be Hopkins. Uh-huh. What? தலைவனோட ஸ்வாக பார்த்தீங்களா? Yes, sir. Very good. Now let me see. You've done a lot of naughty things, haven't you? Vandalism, graffiti, bad language. நம்மளோட பழைய ஸ்கூல்ல நம்ம மேல என்னென்னலாம் கேஸ் இருந்துச்சோ அதை பத்திலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. I'm scared of you, Hopkins. Come on, give me a break. என்ன பார்த்து ஹெட் மாஸ்டரே பயப்படுறாருங்க. Like you, never in all my life. Hopkins, you're quite the nastiest little boy I have ever encountered. Tell me, why should I waste my time on you? I don't know. Because it's my calling. It's what I do. You excel at causing trouble, and I excel at fixing little boys like you. ஓஹோ, நம்ம தப்பு செஞ்சோன்னா நம்ம தப்பு செய்யறத திருத்துறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்றாரு தலைவர். பார்ப்போம் நம்ம செய்யறது என்ன செய்யறாருன்ட்டு. Feeling you and I are going to be great friends. You keep that nose clean, boy, or I shall clean it myself. அது நம்ம மூக்க வந்து நோண்டி விடுவானா? என்னங்க இப்படிலாம் பேசுறான் அவன்? Yes, headmaster, and I got your tea. You are good to me, Miss Danvers. No more than you deserve,
என்னங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசும்போது சினுங்குறாவ, என்ன நடக்குது இங்க? Around the school and get him properly attired. Certainly, headmaster. என்னடி ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசும்போது மட்டும் பயங்கரமா மெலியிற? And boy, remember, you will have a clean nose, so keep it clean, or we'll clean it for you. அட நம்ம மூக்க விட மாட்றாங்க, மூக்க நோண்டுறதுலே குறியா இருக்கிறான். So here I am at probably the worst school in the country, whose alumni are nothing but arms dealers, serial killers, and corporate lawyers. Real scum. And that old creep thinks he can tame me? அதாவது இந்த ஸ்கூலை பற்றி ஜிம்மி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த ஸ்கூலில் படித்தவனுங்க எல்லாரும் வந்து சீரியல் கில்லர்ஸு, கிரிமினல் லாயர்ஸு அந்த மாதிரி தான் இருக்கானுங்க. நான் மட்டும் இப்போ ஒழுங்காக இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறான். சாப்டர் 1 மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம பாய்ஸோட டாம்னு இருக்குது, அப்படின்னா பாய்ஸ் ஹாஸ்டல்னு அர்த்தம். அங்கே நம்ம இப்போ அப்படியே போகணும். எவன்கிட்டையும் இப்போதைக்கு எதுவும் சண்டை வழுக்காமல் அப்படியே போகணும். இதை பாருங்கள், வம்பிழுத்துட்டு இருக்கான் பாருங்கள் இவனை ஒருத்தனை. இந்த மாதிரி தாங்க அங்கங்கே இந்த வெள்ளை சட்டை போட்டவனுங்க வந்து எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருப்பானுங்க. இதில் நிறையா டீமாக இருப்பானுங்க. அந்த டீமுக்கு ஒரு டீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவர் இருக்கும். அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து அங்கிட்டு தான் காட்டுது. நம்ம அப்படியே பாய்ஸோட ஹாஸ்டலுக்குள்ளே போய்க்கலாம். இதான் பாய்ஸ் ஹாஸ்டலு. நிற்கிறானுங்க பாருங்கள் வெள்ளை சட்டை போட்டவனுங்க. ஆஹா, கட்சின் ப்ளே ஆகுது. டேய் வேணாண்டா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, முரட்டு பையன் நான். அவ்வளோதான் காலி, நீ செத்தடி. இருவா இருங்க, நமக்கு மூவ்ஸ் எல்லாம் இது சொல்லி தரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அட்டாக் போடு, அவ்வளோதான். போடு, அவ்வளோதான். இப்போ நமக்கு கிராப் பண்ணி ஆனால் சூப்பருங்க. இதில் காம்பேக்ட் ஸ்கில்ஸ்லாம் நல்லா இருக்குது. கிரவுண்டு கிக் அடிக்கிறது ஒன்று இதான். இப்போ நம்ம ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டோம். இதான் ஃபஸ்ட்டு சொல்லித்தர டுட்டோரியலுக்கு மாதிரி. அதுக்காக தான் இவங்களை சும்மா நிற்க வச்ச மாதிரி நிற்க வச்சுருக்கு. இவனை புரட்டி போட்டு நொங்க எடுப்போம். எடுத்தாச்சு. இனிமேல் என்கிட்ட வாலாட்டுவ. வாங்கு சாவு வாங்குறியா? நல்லா வாங்கு. போடு, சாவு போ. ஆக்சுவலி இவனுக்கு ஒரு வார்னிங் பஞ்ச் மாதிரி நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது தான் இப்படி பண்ணணும். இப்படி பண்ணால் இனிமேல் நம்மள்ட்ட வச்சுக்க மாட்டான். ஆப்பரண்ட்டோட ஹெல்த் லோவாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி அவனை வார்ன் பண்ணுற மாதிரி அடித்து அனுப்பலாம். ஓகேங்க, சீனு காட்டியாச்சு. டே தம்பி, இனிமேல் என்கிட்ட வச்சுக்கினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டான் ஜிம்மி. ஆஹா, யாருங்க அவன்? பயங்கரமாக இருக்கிறான். டே அடே, என்னையவே அடிச்சிட்டியா நீ? ஏன் வாங்க சார் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் இந்த காண்டாமிருகத்தை. நான் அவனை ஒன்றுமே செய்யலை. ஏன் யூனிஃபார்ம் போடாது தான் உனக்கு இவ்வளோ முக்கியமாடா? இரு, போய் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்து உடனே வச்சுக்கிறேன். இரு. Hey, you're the new kid. Yeah? What's it to you? Friendly, aren't you? Give me a break, loser. Hey, relax, friend. You're all pent up. Go easy or they put you on medication. They did to me. Boy, nearly sent me insane. That's fascinating. Now if you'll excuse me. I said relax, friend. Get off, man. டேய், நானே கடுப்புல இருக்கேன். ஏன்டா உயிரை வாங்குற? You just arrived at the toughest school in the country and I'm offering to be your friend. இதுதான் டஃபஸ்ட் ஸ்கூல் இந்த கண்ட்ரியா. அதனால நான் ஃப்ரெண்டாக உன்னை ஆஃபர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டாக நீ ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கெஞ்சாதரா தம்பி. டேய், Yeah, sure. Good. So how about ஜிம்மியும் போனால் போட்டு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்க, நம்மளோட ஹெல்த் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம சோடா அதுலேருந்து ட்ரிங்க் வாங்கி குடித்தோன்னா நமக்கு சரியாக போயிருமா, ஹெல்த்து ஃபுல்லாகிருமா. யாரா அவன் என்னையவே அடிச்சிட்டான். இருங்க, அவனை ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கடா இருக்க? ஆஹா, இரு உனக்கு இருக்குடி அடி. சாவு, போய் உழுவு. இரு, அவனை கொண்டு போய் அப்படியே குப்பத்தட்டில் திணிச்சிட்றேன் பாருங்க. அவ்வளோதான், சாவு. இவன் யாரா பின்னாடி? நீயும் வாங்கு. இரு, வாங்கு அடி, வாங்கு, சாவு. என்கிட்டே வம்பளுக்குறீங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியல. ஜிம்மிடா, நான் ஜிம்மி ஹாப்கின்ஸ்டா. சாவு. இந்த பாய்ஸ் ஹாஸ்டலை விட்டு போகிற வரைக்கும் நான் வம்பளுக்கூடாது நீங்கள். இரு, எங்கடா அந்த சோடா ட்ரிங்க்கு? தான் இங்கே இருக்குது. இங்கே போய் நம்ம ஜூஸ் குடித்தோன்னா நம்மளோட ஹெல்த்து வந்து ரீஜென்ரேட் ஆயிரும். ஓகே, ஆஹா, முக்கால்வாசி தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே நம்மளை போய் யூனிஃபார்ம் மாற்ற சொல்கிறான். நம்ம இன்னொன்று வாங்கி குடிச்சிருவோங்க, ஃபுல்லாகிடுவோம் நம்மளோட ஹெல்த்தை. ஓகே, இன்னொன்று வாங்கி வாயில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சு நம்மளோடைய ஹெல்த்து. போய் இப்போ நம்ம யூனிஃபார்மை மாற்றிட்டு அடுத்து என்ன நடக்குது, அடுத்து எவனை பொழந்து எடுக்கணும்னு போய் பார்ப்போம். இந்த கேமில் நான் பொழந்து எடுக்க போகிறேங்க எல்லாரையும். இதுதான் நம்மளோட ரூமுன்றானுங்க. அலங்கோலமாக இருக்குது, பரவாயில்ல. ஆனால் கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி லேப் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிப்போம், யூனிஃபார்முக்கு மாறிடுவோம். ஓகே, அப்படியே நம்ம போயிட்டு நம்மளோட வேலையை பார்ப்போம். ஜிம்மி இன்னும் அந்த சேட்னஸ் விட்டு வெளியில் வரலங்க. அவன் வந்து அந்த அவங்க வீட்டிலேயே ஏமாற்றத்தில் இருக்கிறதுனால வெளியே வரல. I'm Pete. யாரா நீ? Jimmy Hopkins, and don't ask how I'm doing.
I've been here 5 minutes and already people want me dead. Even my என் பேர் ஜிம்மி ஹாப்கின்ஸு, என்னை பற்றி வேறு எதுவும் கேட்காத. நான் வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எல்லோரும் என்னை கொல்லணும்னு பார்க்குறானுங்க. என் பேரண்ட்ஸ் கூட இவ்வளோ சீக்கிரம் என்னை வெறுத்ததில்லடான்றான் அவன். இந்த கேரி பையன் வேறு வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதுக்குள்ளே ரூம்குள்ளலாம் வந்துட்டான் பாருங்களேன். Hey man, what's your problem? உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ அப்படின்ட்டு ஜிம்மி கேட்குறான். My parents, this school, Western civilization, but really, honestly, enough about me. Oh, I see you've met the dorm's mascot. Ladies and gentlemen, I give you Femboy, the girliest boy in school. எனக்கு தெரிஞ்ச இந்த கேரி பேலிக்கு வந்தால் எடுபடின்னு நினைக்கிறேன். இவனை போட்டு அவனுக்கு போர் அடிக்கும்போது அடிப்பான்னு நினைக்கிறேன். Don't you leave me alone, தெரில. Gary. Look at you. Leave me alone, Gary. I'm really self-important now that I finally hit puberty. What's your problem? இருந்தாலும் இப்படி ஓவராலாக ஓட்டக்கூடாது கேரி, ரொம்ப ஓட்டுற. சரி இருக்கட்டும். Passes through Bullworth on his inevitable journey to prison. Look, I gotta unpack. Would you guys mind getting out of here? அதான் கரெக்டு. எல்லாம் தயவு செஞ்சு வெளியே ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டான். கிளம்பு தயவு செஞ்சு அப்படின்ட்டான். கிளம்புப்பா தம்பி. ஓகேங்க, நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கலாம் நம்மளோட இதை. ஆட்டோ சேவும் இருக்குது இந்த கேமில். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம 10th இயர் ஆனிவர்சரியோட தான் விளாட்றோம்னு நினைக்கிறேன். ஆனிவர்சரி எடிஷன் தான் விளாட்றோம். ஸோ அதனால் ஆட்டோ சேவுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு அந்த ஸ்டார் மாதிரி காட்டுதில்ல, அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. இந்த பாருங்கள் மேலே சொல்கிறாங்க பாருங்கள், நியூ மிஷின்ஸ் எடுக்கிறதுக்கான இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இங்கே தண்ணி குடிச்சிக்கலாம் போல இருக்குது. ஓகே வாங்க, நம்ம இப்போ வெளியில் போய் அந்த ஸ்டாரு அதாவது அந்த மிஷின் என்ன காட்டுதுன்னு போய் பார்ப்போம். இந்த ரெட் கலர் டாட்டாக காட்டுறவனுங்கெல்லாம் ஸ்டாஃப்ஸுங்க. ஸ்டாஃப்ஸு தான் அந்த ரெட் கலர் டாட் மாதிரி காட்டுறானுங்க. ஓகே, நம்ம அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போய், ஸ்கூலுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு மிஷின் காட்டுது. இல்லை ஸ்கூலுக்கு வெளியிலே காட்டுது. திஸ் இஸ் யுவர் ஸ்கூலாம். ஆஹா, என்ன கேரி இருக்கான், கேரி கிட்ட. ஓ, கேரியோட நம்ம போய் ஸ்கூலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதாவது இந்த ஜிடி கேம்ஸ்லலாம் எப்படி ஃபஸ்ட்டு கேம் விளாடணுன்ட்டு ஒரு மிஷின் இருக்கும்ல, அந்த மாதிரிங்க. ஓகே, இந்த தடி தாண்ட வரேனா. ஆஹா, ஓ, இந்த மாதிரி எல்டர்ஸான பர்சன்கிட்ட அக்ரெசிவாக இருக்கிறவங்கள்ட்டலாம் நம்ம கெஞ்சணும் போல இருக்குங்க. கெஞ்சறதுக்குன்னு தனி பட்டன் இருக்குது போல இருக்குது. ஓ, அப்பாலஜைஸ் பண்ணால் அவங்க அப்போவும் விட மாட்டானுங்களாம். நம்ம அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா தான் நம்மளை வந்து விட்டுவானுங்களாம். இந்த மாதிரி ரொம்ப பவராக இருக்கிறவங்கள்ட்டலாம் நம்ம இந்த மாதிரி அப்பாலஜைஸ் பண்ணி தான் தப்பிக்கணுமாங்க. இது வேறு இருக்கா? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இழுத்து போட்டு அடிக்க முடியாது போல இருக்கு எல்லாரையும். எல்லோரும் அப்புறம் நம்மளை போட்டு பிறந்துருவாங்க போல இருக்குது. அவன்கிட்ட கெஞ்சி முடிச்சாச்சு, அவனும் ஓடிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஓஹோ, அவனோட லாக்கரையே உடச்சி அவன்கிட்டருந்தே ஏதோ திருட போகிறோங்க நம்ம. ஓகே, இந்த லாக்கர் இது பண்ணுறது தான் எனக்கு இந்த கேமில் வராது. லாக் பிக்கிங் பண்ணுறது தான். ஆஹா, ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்லோவாக திருப்பணும்னு சொல்லுவோம். திடீர்னு நம்ம ஃபாஸ்ட்டாக திருப்பினோன்னா அந்த இதுவும் போயிடும். ஆஹா, என்னங்க இது? ஐயோ, என்னங்க திருப்புறதே கஷ்டமாக இருக்குங்க. டேர்ன் பண்ணி திறக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆஹா ஆஹா, திறந்துருச்சுங்க. ஓகே, என்ன எடுத்தாச்சு? புல்வர்த் கேப்பு. ஓகே ஓகே, நம்ம இந்த ஸ்கூலோட கேப் ஒன்று ஏதோ திருடிட்டோம் அவன்கிட்டருந்து. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ ரேடாரில் லாக் பிக்கிங்கோட இது அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளை பஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டாஃப் வந்திருக்காங்க. எப்படி ஜிடி கேம்ஸ்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க நம்ம க்ரைம் பண்ணால், ஸோ அந்த மாதிரி இங்கே ஸ்டாஃப்ஸ் வருவாங்க. இவங்கள்ட்டேருந்து நம்ம தப்பிச்சு ஓடணும். கேரி அவங்களை டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான். இப்போ நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு இந்த டஸ்ட்பின்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கணுமா? ஓகே, ஒழிஞ்சிக்கிட்டாச்சு. இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம் எங்கேருந்து வரானுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாமே குறைஞ்சிருச்சு. ரேடாரில் இது குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம வெளில போய் அப்படியே கேரியோட எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏடா கேரியை காணோம். கேரி ஓடுறாங்க. அவனை பிடிச்சி அப்படியே போவோம். இந்த கேரி பைய நல்லவனா நம்பலாமா தெரில. ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொல்லி அவன் தான் வந்தான். இவன் கூடயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலை சுற்றி காட்டுறது தான் அவனோட வேலை, ஃபஸ்ட்டு மிஷினு. ஓகே, யாரா அந்த குண்டு பாப்பா? ஓகேங்க, இந்த குண்டு பாப்பாட்ட பேச சொல்கிறாங்க. என்ன நம்ம பேசணுமா அந்த பாப்பாட்ட? ஸோ இந்த மாதிரி அன்னோன் பர்சன்ட்டெல்லாம் நம்ம பேசி மிஷின்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஏறும் போல இருக்குது. ஓஹோ, இந்த குண்டு பாப்பாவோட சாக்லேட் எவனை தூக்கிட்டாங்க. அதை நம்ம வந்து கொண்டு வரணும். அந்த எக்ஸ் ரேடார் காட்டுது பாருங்க, அங்கே தான் இருக்குது. அது யாருன்னு பார்த்து அவனை தூக்கிட்டு வருவோம். அதே நேரத்தில் கொஞ்சம் இந்த ஸ்டாஃப்ஸையும் பார்த்துக்கணுங்க. ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளை பஸ்ட்டு பண்ணாமல் இருந்தால் சரி. ஓகே, மென்ஸ் ரெஸ்ட் ரூம்லையா? யாருமே இந்த இவன் தான் தின்னுட்டு இருக்கான் பாருங்க. இவன் என்ன பண்ணலாம்? எய்ம் பண்ணி நம்ம க்ரீட்டும் பண்ணலாம், இம்லேட்டும் பண்ணலாம். இவனை நான் அப்போ அடித்தே பிடுங்குறேன் அவன்கிட்டருந்து. ஓகேங்க, பிடுங்கினேன். அவ்வளோ ஒன்றும் நமக்கு இது பிரச்சனை ட்ரபிள் மீட்ரு ஏறலை.
நம்ம ஓடி போய் அந்த குண்டு பாப்பாட்டை கொடுத்துட்டோன்னா போதும், அவ்வளோதான். இல்லை பாருங்கள், ஸ்டாஃப் போயிட்டுருக்கான். ஓகே, நம்ம போய் கொடுத்துருவோம், அவ்வளோதான். அவரோட ஸ்வீட் பாக்ஸ் இந்தாம்மா, அவன் ஸ்வீட் பாக்ஸ் பிடிச்சிக்கோ. அடே என்னடா பண்ணுறீங்க? ஜிம்மி என்னடா இது? டேய் ஸ்கூலு நினச்சிங்களா? என்னடா நினச்சிங்க? டேய் ஐயையோ, கன்றாவித்தனம் பண்ணிட்டானுங்க. ரைட்டு, கேரி வேறு சொல்கிறான் பாருங்க, நீ கிஸ் பண்ணிட்டாவல, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்க, அவன் கேஃபிட்டேரியா ஏரியாவுக்கு போகிறான், நம்மளும் அவன் பின்னாடியே போவோம். எங்கெங்க போனால் அழகானோ? ஐயோ, இதுதாங்க கேஃபிட்டேரியா ஏரியா. ஓகே. இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன், அதாவது எந்தெந்த பரம்பரைகள் இந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்குது. சார்பட்டா பரம்பரை, இடியாப்பா பரம்பரை, அந்த மாதிரி. இது வந்து நர்ட்ஸ் பரம்பரை, இவனுங்க வந்து ஒரு லூசர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இவங்க வந்து ஒரு வீக்கரான ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பரம்பரை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ரிச் கைஸு. இவங்க ப்ரெப்ஸ்ன்னு சொல்லுவான். ஸோ அவனுங்க வந்து ரொம்ப ரிச்சாக ஆட்டிடியூடாக அப்படி இருப்பானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பரம்பரை யாருன்னு பார்த்தா இந்த கிரீசஸ். இவனுங்க வந்து எப்படின்னா அடாவடியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களே சுற்றுறானுங்க, ஆனால் அடாவடிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான் ஜிம்மி. இதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்தார் விநாயக்குன்ற மாதிரி. லாஸ்ட்டாக ஜாக்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட மட்டும் எப்போவுமே வச்சுக்காத, அவங்க ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேரி சொல்கிறான். ஸோ அதனால் இவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்துருக்கணும் போல இருக்குங்க இந்த கேமில். ஓகே, எல்லா பரம்பரையும் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 4 பரம்பரை இந்த ஸ்கூலில் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு கிளாஸுக்கு போடா, கிளாஸ் டைமில் வெளியே சுற்றாதீங்க அப்படின்ட்டு ஸ்டாஃப் அட்வைஸ் பண்ணுறாரு. நம்ம கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி. இந்த பாருங்கள், அந்த பெல்லு சிம்பிள் வந்து நமக்கு லொக்கேட் ஆகும். மார்னிங் 9 AM to 11:30 வரைக்கும் கிளாஸ் போகுமா, அதை அட்டன் பண்ணணும். அந்த கிளாக் வந்து கார்னரில் ஓடிட்டே இருக்கும் போல இருக்குது, அதை நம்ம ட்ராக் பண்ணி இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கணும் போல இருக்குது. கிளாஸுக்கு லேட்டாக போகக்கூடாதான், 9:30க்குள்ளே நம்ம கிளாஸில் இருக்கணுமா. ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம அப்படியே போய் கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம். என்ன கிளாஸ்ன்னு பார்ப்போம். கெமிஸ்ட்ரி கிளாஸா? ஆஹா, நமக்கு வரவே வராதே, அதுதான் ரைட்டுங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் கெமிஸ்ட்ரியில் உருப்படியாக பண்ணிடணும். ஸ்கூலில் தான் ஒழுங்காக பண்ணல, எங்கேயாச்சும் பண்ணுவோம். ஓகே. ஓ, அங்கே வர ஆக்ஷனுக்கு எதை மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. இது வந்து GTA San Andreasல வர மாதிரி. இருங்க, நான் கரெக்டாக விளாண்டுக்கிறேன். மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம். ஓ, என்ன இவ்வளோ வேகமாக வருது? ஆஹா, ஐயோ, என்னங்க பட்டன் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப வேகமாக வருதுங்க. ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதானா? முடிஞ்சா? சரி, ஓகே, பாஸ்டு. அதாவது இந்த GTA San Andreasல இந்த மாதிரி ஒரு மிஷின் வருங்க, ஃபயர் கிராக்கர்ஸ் நம்ம அவைலபிள். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கெமிஸ்ட்ரி செட்டு நமக்கு நம்மளோட ரூமில் இருக்குல்ல, பாய்ஸ் ஹாஸ்டலில், அங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து நம்மளால் இனிமேல் பண்ணி நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஆட்டோ சேவ் ஆகிடுச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி GTA San Andreasல வந்து அந்த கார் டான்ஸ் மிஷின்னு ஒன்று இருக்கும், அந்த மிஷின் மாதிரியே இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. ஆனால் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் வருங்க அது. நெக்ஸ்ட் மிஷின் இங்கே காட்டுது, அப்படியே போய் நான் ட்ரிகர் பண்ணிடலான்றிருக்கேன். இந்த செட்டப்பா நெக்ஸ்ட் மிஷன் பேர், நான் அப்படியே ட்ரிகர் பண்ணிக்கிறேன். என்னடா டேய் பிரின்சிபல், I'm just trying to fit in. By fighting? By making a nuisance of yourself? That is not the Bullworth way, boy. Yeah, you could have fooled me. What? I said you could have fooled me. This place is full of bullies and maniacs. கரெக்டாக சொல்கிறாங்க ஜிம்மி. நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியா? நான் மட்டும் தான் இங்கே ரவுடித்தனம் பண்ணுறேன்னு நினைக்கிறா? இங்கே ஃபுல்லாகவே ஸ்கூல் ஃபுல்லாக புள்ளிஸாக தான் இருக்காங்க, என்னை ஏமாத்துறியாடா நாயே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, அதுக்கு கேவலமாக ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க இவன். இந்த பிரின்சிபல் எல்லாருமே ஸ்கூல்லையும் நிஜ வாழ்க்கையிலையும் இப்படி தான் இருக்கானுங்க, கேம்லையும் இப்படி தாங்க இருக்கானுங்க. கேவலமாக சமாளித்து நம்மளை மட்டும் ஒழுக்கமாக இருக்க சொல்கிறாங்க. யாரா அவன்? What? Shut up. Screw you, new kid. This is what we do to teachers' pets around here. You better not. அது இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் பெட்டாக இருந்தால் அடிப்பீங்களாடா? இறாம அவனை விட மாட்டேன்டா. ஏங்க இவனை விடக்கூடாதுங்க, நம்மளே அடிக்கிறாங்க அவன். ஓ, அதே மாதிரி பாருங்கள், அவனை ரொம்ப அவையாக போக விடக்கூடாதுன்றாங்க. விரட்டி பிடிக்கிற மாதிரி சேசிங் மிஷின் மாதிரி போல இருக்குது. அவனை விரட்டி பிடிப்போம் நம்ம மேலே கல்லை விட்டு அடிச்சுட்டு வர்றாங்க. அவனை எப்படி விடுறது? இதுக்கு மேலே விடவே கூடாது, அவனை பொழந்து கட்டிட்டு தான் விடணும். போகிறவனெல்லாம் தள்ளி விட்டு ஓடுறாங்க அவன். என்ன இந்த வேகம் ஓடுறான்? நானும் வேகமாக தான் ஓடுறேன், என்னால் அவனை பிடிக்க முடியல. ஆஹா, ஓ, அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆடுறாங்க. என்னையே அடிச்சிட்டியா? மவனே, சாவு ஏன்ட்டே ஆட்டம் கட்டுறியா? டேய் ஜிம்மி ஹாப்கின்ஸா, நான் உங்களுக்கெலாம் ஒரு தீர்வு கட்ட தானே வந்திருக்கேன். நான் செத்தான்டா, எத்தனை பேர் வந்தாலும் நீ காலி. ஓகே, ஆஹா, மாசா திறக்கிறான்ல கேட்டை. ஓகே, மவனே, உன்னை காலி பண்ண வரேன்டா.
ஏய் இங்கே ஒருத்தன் இருக்கானுங்க. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன் அவனோட அடியிலேருந்து. அடி போடு, சாவ் சாவ் சாவ். ஏங்கிட்டே வா சாவ். இரு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? இதாண்டா நிலமை. சாவ். ஓகே, இந்த ஷட்டரை திறப்போம். ஓ வாவ், சாவுடி. வா ஏன்ட்டே வா சாவ். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? நிலமை இதாண்டி. சாவ் சாவ் சாவ். என்கிட்ட வாலாட்டினா இதாண்டா கதை உங்களுக்கு. வாங்கிக்கோ. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. அவனை காலி பண்ணிடுவோம். ஓ இங்கே 2 பேர் இருக்கானுங்க. ஆஹா, என்னையவே அடிக்கிறா நீ? அந்தளவுக்கு தெரியுமாச்சா? இப்போ 2 பேர் எப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான், அட் அ டைமில் 2 பேரும் பொழந்துக்கிட்டேன். சாவுங்கடா. என்கிட்டே மோதுறீங்களா? மாட்டினீங்கடா. நான் யாருன்னு தெரியாமல் விளையாடுறீங்களா? நான் ஜிடிஏ கேம்ஸில் விளையாடுற மாதிரிலாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் விளையாட மாட்டேன்டா. இங்கெல்லாம் அடி உத தான். மாட்டினியா? சாவு. தனியாக மாட்டினான். அவ்வளோதான், சேர்த்துட்டான். 2 பேரையும் காலி பண்ணியாச்சு. இப்போ இந்த வெப்பனை எடுத்துக்கிறேன், கல் எடுத்துக்கிறேன். அவனை இப்போ நான் எய்ம் பண்ணி அடித்து அவனை கீழே விழு வைக்கணும். பார்த்தீங்களா, ஏனியை தள்ளி விட்டான். சாவ். அவ்வளோதான், ஒரு இதை அடிச்சிட்டேன். ஆனால் இப்போ அவனும் நம்மளை மேலேருந்து அடிக்கிறான். நம்மளோட ஹெல்த்தும் குறையுது. அவனை எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ காலி பண்ணணும். ஏங்க அடி, கல்லில் அடிச்சிட்டேன். இன்னும் ஒரு வாட்டி அடித்தா காலி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எடுத்துட்டேன் கல்லை. இந்த வாட்டி செத்தரா நீ. இருறா, தகரட பார்த்து தலையா. அவ்வளோதாங்க, சாவ். என்கிட்ட வச்சுக்கிட்டுனா இதாண்டா அவன் நிலமை. யாருமே நம்ம ஜிம்மி ஹாப்கின்ஸ்ட்டை வச்சுக்கூடாது. பாருங்கள், புள்ளி ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஸ்லிங் ஷாட் நம்ம கிடச்சிருக்குங்க. அதாவது நம்ம ஒரு மிஷின் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி இந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிட்டே இருக்கும் போல இருக்குது. ஓகே, நமக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு வருது. நம்ம டக்குன்னு போய் ஆஃப்டர்நூன் கிளாஸ் அட்டன் பண்ணிடலாங்க. ஆட்டோ சேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஜூஸை குடிச்சுப்போம். இந்த ஜூஸ் மூலயமா நம்ம எனர்ஜி ஏறிடும். நம்ம போய் ட்ரிங்க்கை வாங்கினா நமக்கு காசு செலவாகும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் புள்ளிஸை அடிக்கிறீங்கல்ல, அடிக்கும் போது அவங்க ஜூஸை விட்டுருவானுங்க. இந்த பக்கம் அதான் அந்த ஜூஸை விட்டுருவானுங்களா, அப்போ விடும் போது நீங்கள் அதை பிக் பண்ணி உங்களோட எனர்ஜி நீங்கள் திரும்ப ஏற்றிக்கலாம். நீங்கள் இதுக்காக தேவையில்லாமல் காசை கொடுத்துலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜூஸை வாங்குறதுக்கு. அந்த ஜூஸை குடிச்சு தான் அவனோட எனர்ஜியை நம்ம ஏற்றணும். ஓகே, ஐயோ ஆஃப்டர்நூன் கிளாஸுக்கு வர டைம் ஆகிடுச்சு. ஓடு நிற்காமல் ஓடு. ஐயோ ஓட முடியலங்க இதுக்கு மேலே. ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட மாட்டான் ஜிம்மி. ஆஹா, எங்கள் ஸ்டாஃப்ஸோட ஐயோ கிளாஸ் ஆரம்பிச்சிட்டனால ஸ்டாஃப்ஸ் மாட்டிக்கிட்டேன். ஐயோ ஆஹா, ஸ்டாஃபே அடிச்சிட்டோம். நம்ம ரியலாக இருந்துச்சுன்னா ஸ்டாஃப் அடித்ததுக்கு நம்மளை டிசியே கொடுத்துருவானுங்க. ஓகே, கிளாஸ் டைம் ஆரம்பிச்சிட்டனால ஸ்டாஃப் நம்மளை விரட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கிளாஸ் டைமுக்கு வெளில சுற்றக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. டக்குன்னு அட்டன் பண்ணிடலாம் கிளாஸை போயிட்டு. ஓ இங்கிலீஷ் கிளாஸா? இங்கிலீஷ்லாம் நம்ம எழுதாத கதையாங்க. என்ன இருக்க போதும் எனக்கு தெரியலையே. கதை எழுதுகிற மாதிரினா எழுதிடலாம், எவ்வளோ வேணால் கதை எழுதலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கிளாஸு. பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்படாமல் இருந்தால் சரி. ஜிம்மியை பாருங்கள், எங்கே இருந்தாலும் அவன் கெத்தோடு தாங்க இருக்கான். ஒரு ஸ்வாகாக தான் இருக்கான் ஜிம்மி. ஓகே, கிரியேட் as many words you can before the class. ஆஹா, இது அந்த மாதிரியா? ரொம்ப கஷ்டங்க. இந்த வேர்ட் பில்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேம் வரும் தெரியுமா? அந்த மாதிரிங்க. நம்ம ஒரு வேர்டாக செப்பரேட்டடாக இருக்கும், அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும். தான் இந்த மாதிரி தான். ஆஹா, ஓகே, நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச வேர்டு ஒன்று வருது, அதை எடுத்து மியாவ். இது வருதான்னு தெரில. சப்மிட். இருக்குப்பா வேர்டு, பரவாயில்ல. அடுத்து இன்னொரு வேர்டு இருக்குது, மெலோன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கிலீஷ் புக்கில். அதை போடுவோம். LLLOW சப்மிட்டு. மெலவும் இருக்குது, சூப்பர். வெல் LL சப்மிட். ஓகேங்க, அதான் நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரியுது. மோல் இருக்குது, மோல் போடலாம். ஓகே, மோல் வந்துருச்சு. அடுத்த வேர்டு அதான். அடுத்து லோ போடலாம். லோ இருக்கா? அதுவும் இருக்குது, பரவாயில்ல. 3 லெட்டர் வேர்ட்ஸும் இருக்குது. ஓகே, அவுல் பாப்பா ட்ரை பண்ணலாமா? அவுல் நவுறுது. அவுல். ஓகே, எல் போட்ட. சப்மிட்டு. அவுல் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன வேர்டு போடலாம்? என்ன போடலாம்? அங்கே அந்த பர்சன்டேஜ் காட்டுற இடத்துல நமக்கு க்ரீன் கலரில் மாறினா தான் நம்ம பாஸு. அது வரைக்கும் நம்ம இதுதான். மோல். இப்படிலாம் வார்த்தை இருக்கா? நான் அடிச்சு விட்டேங்க நான். மோல்னு ஒரு வார்த்தை இருக்கா? என்னடா சொல்கிறீங்க? ஓகே, அது க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். பாஸ் ஆனாலே போதும் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். என்ன போடுறதுனே தெரியலையே. ஏதாவது அடிச்சு விடணும்னு நினைக்கிறேன், அதான் அடிச்சு விட்றதுக்கும் வரமாட்டேங்குது. ஸ்க்ராம்பிள் பண்ணி பார்க்குறேன். ஒரு ஸ்க்ராம்பிள்லேயும் சேஞ்ச் ஆகி ஏதாவது ஒரு வேர்டு வரும்னு பார்க்குறேன். லியோ போடுவோமா?
லியோ தாஸ்ரா. என்னது லியோ தாஸே இல்லையா டிக்ஷனரியில்? டே எங்கள் ஊரில் அவர் தான்டா பெரிய ஆள். ஆஹா, என்ன வேறு எதுவும் வேர்டே எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் இதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியலங்க. ஏதோ ஒன்று அடித்து விட்டுட்ருக்கேன். ஆஹா, 59% இருக்குது நம்மளோட மார்க்கு. பட் பாஸு தான். பட் இருந்தாலும் உறுத்துதே இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு. என்னங்க எதுவுமே ஞாபகம் வரல. அவ்வளோதான் வேர்டு இருக்கா? என்னது இப்படி ஒரு வேர்டு இருக்கா? டேய் மௌன்னு ஒரு வேர்டாடா. ஐயோ என்னங்க சம்மந்தமே இல்லாமல். அப்போ என்ன வேணால் கருமாந்திரத்தை அடிச்சு விட்டா ஏதாவது ஒரு வேர்டு வந்துடுமோ? அப்போ ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுட்டே இருப்போமா நம்ம? அப்படி அடிச்சு விட்டா வச்சு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் லாஜிக்காக அடிக்கணும். எம்ஓ போடலாமா? ஏங்க எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரிலங்க. மோல் அடிக்கடி போட்டாச்சு, ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகே என்ன போடுறதுனே ஐடியா இல்லை. 21 செகண்டு 20 செகண்டு 19. ஆஹா, செகண்ட் சார் ஓடுது போதும். 65%. பட் இருந்தாலும் கூட எடுக்கலான்னு பார்த்தேன். பொண்ணுங்க முன்னாடி கெத்தாக இருக்கும். ஓகே அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் தெரில இதுக்கு மேலே. டைமும் ஓடிடுச்சு. ஸ்க்ராம்பிள் பண்ணி அது ஸ்க்ராம்பிள் பண்ணால் அதுவாக ஆட்டோமேட்டிக்கலாக வேர்டு கொடுக்காது, மாற்றி வைக்கும். அவ்வளோதான், பாஸ் ஆகிட்டோம். இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகிடுச்சு. செம்மல்ல, அட்டன் பண்ண 2 கிளாஸ்லேயும் பாஸ் ஆகிட்டோம். எனக்கே டவுட்டாக இருக்குது நான் தானான்ட்டு. ஓகேங்க, இப்போ பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நமக்கு என்ன ஏர்னிங்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓ அதாவது கெஞ்சுறதுக்கு. என்னது கெஞ்சுறதுக்கு போயாடா நான் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்கணும்? என்னடா இது அநியாயம். ஒரு பர்சன்ட்டை போய் கெஞ்சுறதுக்காடா நான் இங்கிலீஷ் கிளாஸ் கற்றுக்கணும்? அப்பாலஜி போனஸ் அன்லாக்டா. டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா. இங்கிலீஷ் படித்து ஒருத்தனை கெஞ்ச கற்றுக்கிறதுக்கா? என்னங்க இது சரியே இல்லைங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மிஷன் என்னான்னு போய் அப்படியே பார்ப்போமா? ஓகேங்க, இங்கே பக்கத்தில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் ஹாஸ்டலில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மிஷனு. மழை வேறு பெய்யுதுல. ஆஹா, மழையிலையும் எப்படிங்க ஸ்டாஃப்லாம் அப்படி அசராமல் நிற்கிறானுங்க? ஒரு மேஜர் மிஸ்டேக் தான் இது. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன டாஸ்க்குன்னு தெரில. எடுத்துடலாமா டாஸ்க்கை? ஸ்லிங் ஷாட்டாமே. ராணிங்க ஐய எடுத்துட்டேன். ட்ரிகர் பண்ணிட்டேன் மிஷினை. ஓகே Okay, alright, sure. I'll do it. Hey man, what's going on? Not much. I was just telling Petey here about my idea to take over the school. I mean, my plan for us to take over the school. What plan? இந்த கேரி பே தேவையில்லாமல் ஜிம்மியை பிரச்சனையில் மாட்டி விட பார்க்குறாங்க. இந்த ஸ்கூலை டேக் ஓவர் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு ஏதாவது பிரச்சனை. இதுக்கு தான் ஜிம்மி தனியாகவே இருக்கிறேன்னா கேட்குறானுங்களா? Why don't you guys leave the thinking up to me? What? What? What the? Can't you say anything else? You know what, Petey? You were right. Jimmy is pretty dumb. What'd you say about me? Whoa, nothing, no. ஏய் கேரி சரியான ஆளுங்க. பார்த்தீங்களா, பீடிக்கும் ஜிம்மிக்கும் கோத்து விட்றான் பாருங்க. அதாவது அவனை வந்து ஏற்றி விட்டா ஜிம்மி வந்து ஒத்துக்கிட்டு இவங்களோட பிளானுக்கு ஒத்து வந்துடுவான்னு சொல்லிட்டு சரியான ஆளுங்க கேரி. What'd you say about me, dwarf? Come on, dude. Chill. No. Gary's taking everything out of context, man. நான் சீரியஸாக பாவங்க அந்த பீடின்றப்ப அவனை போட்டு ஓவராக பண்ணுறான் அந்த கேரி. Lie. Because you know what happens to liars? No, I'm not lying. We kick them in the balls. டேய் இதெல்லாம் ஓவர்ரா. ரொம்ப பண்ணாதடா கேரி, இதெல்லாம் தப்புடா. Come on, Jimmy. Let's go see how good you are with this new slingshot I heard you had. Don't worry, friend. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சுங்க. இந்த கேரி பெயரால் தான் நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது இந்த ஸ்கூல்லன்னு தெரியுது. ஜிம்மியும் இவனை நம்பிகிட்டு இருக்கான். என்னமோ நடக்க போகுது, வாங்க பார்ப்போம். ஓகேங்க, நம்ம இப்போ கேரி பெயரை ஃபாலோ பண்ணி போகணும். ஏதோ ஓல்டு ஸ்கூல் பஸ் இருக்கான், அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்றாங்க. இந்த கேரி இப்போ வேறு வேகமாக ஓடி தொலைய மாட்டான். ஓடுறா சீக்கிரம். இப்போ போய்கிட்டே இருக்கணும். நடுவில் இந்த புல்லிஸ் எங்கேயும் வராமல் இருந்தால் சரிங்க. ஏன்னா அப்புறம் இவனை ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். போயிட்டே இருக்கிறோம். ஃபுட்பால்லாம் இருக்குது, விளாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. எங்கே விளாட முடியுது? ஓகே, இதான் அந்த ஓல்டு ஸ்கூல் பஸ்ஸு. ஓகே, இப்போ என்ன பண்ண சொல்கிறான்? ஓஹோ, விண்டோ உடைக்க சொல்கிறாங்க. நம்மள்ட்ட ஸ்லிங் ஷாட்டை வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்லிங் ஷாட்டை எய்ம் பண்ணி அடிக்கணுமா? ஆஹா, இதெல்லாம் பண்ணால் பிரச்சனையாகுமான்னு தெரில. நானும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் டம்மு டம்முன்னு.
ஓகே, அடித்து காலி பண்ணியாச்சு. வேண்டலிசம் வேறு ஏறிச்சு இப்போ. ஓகே வாங்க, இப்போ அடுத்து வந்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். அடுத்து அங்கே என்ன பிரச்சனை எழுக்க போகிறான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கேரி நம்மளை வச்சு காரியம் சாதிச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு தான் மேலே பிரச்சனை வரும், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் இதை ஜிம்மி புரிஞ்சுக்க மாட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஃப்ரெண்டுன்னு இவன் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஜிம்மி. நம்ம இவனை தாண்டி போயிடுவோங்க. இவன் பின்னாடியே ஓட முடியல. இவனை தாண்டி போனால் எதுவும் ஆகுமா? இல்லை, ஒன்றும் ஆகலை. அப்போ இவனை தாண்டியே நம்ம போகலாம். ஓகே, இங்கே தானே மார்க்கர் எங்கேயோ காட்டுது, இங்கே நான் போய்க்கலாம். ஆஹா, ஃபுட்பால் கிரவுண்டில். ஆக்சுவலாக ஃபுட்பால் கிரவுண்ட் வந்து இருங்க, ஃபஸ்ட்டு ட்ரீ கிட்டே போய் நான் ஏறிக்கிறேன். ட்ரீ மேலே ஃபுட்பால் கிரவுண்ட் வந்து அந்த ஜாக்ஸோட இடமாச்சே. ஜாக்ஸ் கூட பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொன்னதே வந்தான். அவங்க ரொம்ப டேஞ்சரு, அவங்க கூடலாம் இருந்துக்காதுன்ட்டு. இப்போ அவங்க இடத்துக்கே கூப்பிட்டு வந்திருக்கிறான். என்னான்னு தெரிலங்க. சிட் ஆன் த பிரான்ச்சு. ஓகே, உக்காந்துக்கிட்டேன். ஜாக்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணுறானுங்க. அவங்க பாட்டுக்கு ட்ரைனிங் பண்ணுறாங்க. அவங்கள எதுக்குங்க நம்ம அடிக்கணும்? இந்த கேரி இப்போ பண்ணுற வேலை இருக்கே, ஜாக்ஸுக்கிட்ட பிரச்சனை எழுத்து விட பார்க்குறாங்க நம்மளை வச்சு. சரி அடிப்போம், நமக்கு என்ன, நம்ம மிஷின் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஜாக்ஸை காலி பண்ணிட்டேன். ஆஹா, இத்தனை பேர் இருக்கானுங்களே. ஆட்டோ எய்மில் வச்சு தான் அடிக்கிறேன். ஆட்டோ எய்ம்ன்றனால கண்ணாப்புறான்னு அடிக்குது. அடித்தவனே திரும்ப திரும்ப அடிக்குது. பாருங்கள், இப்போ அவனே அத்தனை வாட்டி அடிக்குது. மாற மாட்டேங்குது எய்மு. ஆட்டோ எய்ம் வந்து இந்த பாருங்கள், வெப்பன் வைலன்ஸ் வேறு ஏறுதுங்க. எதுவும் ஸ்டாஃப் நம்மளை பஸ்டட் பண்ணிடுவாங்களான்னு பயமாக இருக்குது. என்னால் ஆட்டோ எய்மை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடில. ஆஹா, சரியாகவே இங்கிட்டு இருக்கவங்களாம் அடிக்க முடில. நான் வந்து மேனுவல் எய்முக்கு மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ அடிப்போம் அவங்கள. ஓடுறானுங்களே. டேய் இருங்களேன்டா, நின்று அடி வாங்கிட்டு போங்கடா. என்னடா நீங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்றாங்க இவங்கள நின்று அடித்து காலி பண்ணுவோன்னு பார்த்தா வாங்குடா. ஆஹா, ஒருத்தன் வாங்கிட்டான், அப்படியே நிற்கிறான். ஓகே ஓகே ஓகே, அவனை காலி பண்ணிட்டேன். அப்படியே ஐயோ தவந்துட்டான். ஆஹா, அவனையும் காலி பண்ணலான்னு பார்த்தேன் அந்த இடத்துலையே. இருக்குங்க, இவன் அடிப்போம். இவன் காலி இங்கே. ஓகே, அவனை காலி பண்ணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே வச்சுப்போம் எய்மை. ஓகே ஓகே ஓகே, எல்லாருமே காலி பண்ணியாச்சு. எல்லாவனையும் காலி பண்ணியாச்சு. ஓகேங்க, மிஷின் பாஸ்ட்டு. நர்ட்ஸ் ரெஸ்பெக்ட்டு, அதான் அவனுங்களோட ரெஸ்பெக்ட் வந்து ஏறிடுச்சு. நர்டு தானுங்க இந்த கேரி இவனுங்க எல்லாருமே. ஓகே, நம்ம இறங்கி குதிச்சிருவோம். ஆட்டோ சேவ் கம்ப்ளீட்டட். ஓகேங்க, கேரியோட புண்ணியத்தில் எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்தாச்சு. ஓகே, இனிமேல் என்ன நடக்குது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். இந்த பார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம என்னென்னலாம் சம்பவம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.